கழுகாசல ஞானம் 70 யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரிப்பதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. உங்கள் நேரமும் கவனமும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. சேனலில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், அதேபோல உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிரவும். உங்கள் ஃபீட்பேக் எங்களது பணியை இன்னும் தரமாக்க உதவும். புதிய மற்றும் தகவல் செறிந்த கண்டென்ட்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை எனேபிள் செய்யுங்கள். இந்த சேனல் பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் ஷேர் செய்து அவர்களையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஏழம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசனமூர்த்தி பெருமானுடைய திருவுருவினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரதி கடந்த சில பதிவுகளில் இந்த இறைவனுடைய தோற்றமும் மறைவும், மனிதர்களால் பிறப்பு இறப்பு என்று சொல்லுகிற அந்த இறைவனுடைய வரலாறுகளை, அதனுடைய நுட்பங்களை ஒரு சிறிதளவு நான் கூறியிருக்கிறேன். இறப்பு என்பது மானிடர்களுக்கு சொல்லப்பட்டது. பல உயிர்களுக்கும் பிறப்பும் இருக்கிறது, இறப்பும் இருக்கிறது. அந்த பிறப்பு இறப்பு இந்த இரண்டு நிலைகளும் பிராணிகள் முதல் பல உயிரினங்களுக்கு இருந்து இறுதியில் மனிதனுக்கு வந்து, அந்த மனிதனுக்கும் இந்த பிறப்பு இறப்பு என்பது ஒரு கனவு. இவை இதுவரையிலும் மனம் செய்த மாயை என்று தள்ளிவிடுகிற உயர்ந்த நிலையை இறைவன் வழங்குகிறார். அது எப்படி ஐயா பிறந்திருக்கிறோம்? அனைத்தும் உண்மை போல் தெரிகிறது. இன்ப துன்பங்கள் வருகிறது. அதை அனுபவிக்கும் போது பலவிதமான மனதிலே பல சுகதுக்கங்கள் ஏற்படுகிறது, உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. இவ்வளவும் இருக்கிறது. இதை எப்படி நாம் பிறக்கவில்லை இறக்கவில்லை என்று சொல்ல முடியும் என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கும். என்னிடம் பலர் பல காலங்களிலும் கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் இருக்கிறது. அதை நான் ஒரு நிலையில் சொல்லும்போது, அவர்களுக்கு ஏற்ப சொல்லிக்கொண்டே செல்லும்போது, ஒரு மேல்நிலைக்கு சென்றால் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, அப்பா ஏன் இதற்கு இந்த நாடகத்திற்கு இவ்வளவு விளக்கங்கள் என்று சொல்லிவிடுவது வழக்கம். அப்போது அவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. இதை தமிழ் கற்ற அறிஞர்கள் பலரே என்னிடம் பேசிய போது நான் இதை கூறுவதுண்டு. பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, இதை தெளிவாக ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த பாடல்களை அடிக்கடி படித்து கொண்டிருக்கிறீர்கள், அங்கங்கே நீங்கள் மேடைகளிலும் பேசுகிறீர்கள். ஆனால் மைய கருத்துக்களை விட்டு விடுகிறீர்கள் என்று ஒருவரிடம் கூறினேன். அவர் மேடை பேச்சாளர். அப்படி என்னையா நாங்கள் சரியில்லாமல் பேசுகிறோம் என்று கேட்டார். பிறக்கவில்லை இறக்கவில்லை என்றெல்லாம் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டார். அவர் அதை ஆழ்ந்து கற்கவில்லை, படிக்கிறார்கள். அப்போது நான் சொன்னேன், ஐயா நீங்கள் திருவாசகம் எல்லாம் படிக்கிறீர்கள், பல புராண செய்திகளை மேடைகளிலே பல ஊர்களுக்கு சென்று பேசி வருகிறீர்கள். திருவாசகத்தில் பல இடங்களில் பல ஞான கருத்துக்களை அங்கங்கே மறைவாக மணிவாசக பெருமான் வைத்திருக்கிறார்.
என்று ஒரு பாடலை கூறினேன். வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி எனும் இத்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விதாரக் கலக்கம் தீர்த்த வித்தகத் தேவருக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று ஒரு பாடல் இருக்கிறது. இந்த மாயாவசப்பட்ட இந்த புவனத்தில் தோன்றியிருக்கிற உயிர்களுக்கு எது பெரிதாக தெரிகிறது என்றால், வைத்த நிதி எவ்வளவு பணம் சேமிப்பில் இருக்கிறது, எத்தனை சொத்துக்கள் அசையாமல் இருக்கிறது, நம்முடைய மனைவி மக்கள் குலம் நம்முடைய சுற்றத்தார்களுடைய பலம் எவ்வளவு இருக்கிறது என்று இவற்றைத்தான் வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி, நாங்கள் இவ்வளவு படித்திருக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் உயர் படிப்பு படித்து உயர்ந்த வேலைகளை பார்க்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி இதன் மூலமாக ஆனந்தம் அடைகிற இந்த பித்த உலகு ஞானம் என்ற உண்மைத்தன்மை மாறி இந்த உலகியலில் பித்து ஏறி கிடக்கின்ற இந்த உலகத்திலே சிவபெருமான் என்னை ஆட்கொண்ட போது இந்த மாயா சக்திகள் அனைத்தும் தேவையில்லை என்று விளக்கியதோடு பிறப்பு இறப்பு என்னும் சித்த விதாரக் கலக்கம் தீர்த்த வித்தகத் தேவருக்கே சென்றுவதாய் போத்தும்பி. இந்த பிறந்தது இறந்தது என்பது இந்த மனம் செய்த விகாரம், இந்த மனதால் எழுந்தது. நாம் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. இது அதி உயர்ந்த ஞான நிலை. இது ஒரு தகவலுக்காக மட்டுமே நான் சொல்லுகிறேன். இப்படி இந்த ஜீவாத்மாவுக்கே பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, பிறந்ததாகவும் இறந்ததாகவும் அது மாயை வசப்பட்டு எண்ணிக்கொண்டு பலகாலம் அலைகிறது. அந்த பிறந்தது இறந்தது என்ற மயக்கத்தை நீக்குவதுதான் இறைவனுடைய அருள் என்று மணிவாசகப் பெருமான் சித்த விகார கலக்கம் தீர்த்த வித்தகத் தேவருக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று திருக்கோத்தும்பி என்ற பாடலில் அந்த பதிகத்தில் அந்த பகுதியில் இந்த பாடல் வருகிறது. இத்தனை நாள் இறந்து பிறந்ததெல்லாம் இத்தனையும் இல்லையடி, இரும்பில் உரை நீரானேன் என்று சித்தர்கள் பாடல் கூறுகிறது. நான் பிறந்ததாகவும் இறந்ததாகவும் நினைத்ததெல்லாம் இந்த மனம் செய்த வேலை. அது இறைவனால் வைக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. அந்த அருள் வந்தபோது இந்த அஞ்ஞானங்கள் எல்லாம் மாறிற்று. அதனால்தான் இத்தனை நாள் இறந்து பிறந்ததெல்லாம் இத்தனையும் இல்லையடி, இரும்பில் உரை நீரானேன். நன்றாக காய்ச்சப்பட்ட இரும்பிலே ஒரு தண்ணீரை ஊற்றினால் அந்த தண்ணீர் இரும்பாகவே மாறிவிடும். அது இரும்புக்குள்ளே அடங்கிவிடும். அக்கினியில் நீர் அடங்கி போகும். அந்த தத்துவத்தின்படி இரும்பில் உரை நீராக நான் மாறிவிட்டேன். நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. இது மனம் செய்த மாயம் என்று கூறுகிறார்கள். இது ஞான நிலை பெற்ற ஜீவாத்மாக்கள் உயர்ந்த நிலை பெறும்போது இந்த பிறப்பே இல்லாமல் போகிறது. ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிற அந்த இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு பொருள். பிறக்கிறது என்றால் பலவிதமான கூடுகள் மூலமாகவோ சாயைகள் மூலமாகவோ ஒளி உடம்புகளிலோ அந்த பிரணவ சுத்த தேகம் என்ற நிலையிலோ இப்படி தன்னை தோற்றுவித்து கொள்ள முடியும். இந்த ஐம்பூத விகாரம் எல்லாம் என்று சொல்லுவார்கள். 5 பூதங்களுடைய மாறுபாடுதான் இந்த உலகமும் உடம்பும். இதை மானிடர்களுக்கு உணர்த்துவதற்கு இறைவன் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் ஓர் உடம்பை பெற முடியும், எடுக்க முடியும், ஒளி வடிவாக தன்னை தோற்றுவித்து கொள்ள முடியும் என்பது ஞானிகள் பலருடைய கூற்று. இவை அனைத்து பாடல்களிலும் இருக்கிறது.
இப்போது முருகப்பெருமான் பிறந்தாரா இறந்தாரா இது பலகாலமாக இப்படி ஒரு விவாதங்கள் நடக்கிறது. அது வடநாட்டு கடவுளா தென்னாட்டு கடவுளா என்றெல்லாம் அந்த விவாதங்கள் எல்லாம் நம்முடைய கண்களில் காதுகளில் தெரிகிறது. இவை இறைவனுக்குத்தான் அனைத்து உலகமும் சொந்தம் என்று வந்த பிறகு உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் அனைத்து உலகத்திற்கும் அதிபதியாக விளங்குகிற இறைவன் வடநாடு தென்னாடு என்று சொல்வதெல்லாம் மிக மிக ஒரு குறைந்த நிலை குறைந்த அனுபவத்தால் வருகிறது. இவற்றை ஒரு பொருட்டாக எடுத்து நாம் பேசுவதற்கே அது பொருத்தமானதாக இல்லை. இது இறைவனுடைய அடிப்படை தத்துவத்தை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிற செயல். அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்று அனைத்து உலகத்திற்கும் படைப்பாளியாக இருக்கிற இறைவனை ஒரு நாடு ஒரு உலகம், அந்த ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு பகுதி, அந்த பகுதியிலும் வடக்கு தெற்கு என்று பிரித்து கொண்டு இவர்கள் அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார். பிறக்காத ஒரு பொருளை எப்படி பிறந்தார் என்று அந்த கந்தபுராணம் சொல்லும்போது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய என்றுதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறுகிறார். அது அருவமாகவும் இருக்கிறது, உருவமாகவும் இருக்கிறது. அனாதியாக உள்ள பொருள் ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கிறது. ஒன்றாக இருப்பதும் அதுதான், பலவாகவும் இருக்கிறதும் அதுதான். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். ஏகன் என்றால் ஒருவன், அநேகன் என்றால் பல பல உயிரினங்களாக தோன்றுவதெல்லாம் அந்த இறைவன். ஆகவே பலவாய் நின்ற ஜோதி பிழம்பு, ஜோதி பிழம்புதான் ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகனாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த இருள் வயப்பட்டு அசுரர்களுடைய பிடி, அசுர குணங்களால் இந்த மானிட வாழ்வே உண்மை என்று வாழ்ந்து கொண்டு இந்த மண்ணுலகத்திற்கு வந்த நோக்கத்தை மறந்து இந்த ஆசுரத்தன்மை என்கிற தன்மையில் இந்த உலகப் பற்றுகளும் உலகத்திலே சேர்த்த சொத்துக்களும் இங்கே இருக்கிற சௌகரியங்களும் இங்கே இருக்கிற பலவிதமான வசதிகளும் கண்ணில் பல பல நாடுகளில் கண்கவர் காட்சிகள் இருக்கிறது, இயற்கை பேரெழிவு இருக்கிறது, எத்தனையோ போகங்களை தூய்க்கிற பல விஷயங்கள் இந்த மண்ணிலே உலகெங்கும் காணப்படுகிறது. விதவிதமான நீர்வீழ்ச்சிகள், மிகப்பெரிய அடர்ந்த காடுகள், வனங்கள், மிகப்பெரிய நீர் ஓடைகள், ஆறுகள், கடல்கள் என்று இயற்கை ஒருபுறம் இவனை மயக்குகிறது. அது தவிர ஒவ்வொரு நாடு நகரங்களில் இருக்கிற வசதிகள் இந்த மனதை மயக்குகிறது. அங்கு செல்ல வழியில்லாதவர்களுக்கு அவரவர் இருக்கிற ஊரிலே அவர்களை மயங்கச் செய்ய கணக்கில்லாத விஷயங்கள் இருக்கிறது. இவ்வாறு இந்த அசுரத்தன்மையோடு இந்த உலக வாழ்விற்கு ஏன் வந்தோம் என்பதை மறந்து வாழ்கிற இந்த ஜீவாத்மாக்கள் உய்யும்படியாக, உலகம் உய்வதற்காக இந்த முருகப்பெருமான் தன்னை தோற்றுவித்துக் கொண்டார். அதைத்தான் கந்த புராணத்திலே சொல்லியிருக்கிறதை தவிர இந்த முருகப்பெருமான் வடக்கு தெற்கு எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் என்பதெல்லாம் எவ்விதமான ஒரு பொருள்களும் இல்லை. இந்த முருகப்பெருமானை
இந்த அசுரர்களுடைய வலிவால் அசுரத் தன்மையால் எழுகிற துன்பங்களை இறைவனிடம் தேவர்கள், அதாவது மேல்நிலை பெயர் பெற வேண்டும் என்கிற ஜீவாத்மா இறைவனிடம் முறையிடுகிறது. இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நடக்கிற ஒரு செயல். ஞான சாதனையில் மயில்கிறவர்களுக்கு பலவிதமான குணக்கேடுகளால் ஞான உலகத்தில் கால் வைக்கும்போது இந்த மண்ணுலக ஈர்ப்பு அவனை இழுக்கிறது. அப்போது அவன் இறைவனிடம் முறையிடுகிறான். இந்த உடல் ஒருவரம் தொல்லை செய்கிறது, வயிறு தொல்லை செய்கிறது, எத்தனையோ உபாதைகள் இருக்கிறது, இந்த அசுர குணங்களெல்லாம் மண்ணை நோக்கி இழுக்கிறது என்று இறைவனிடம் முறையிடுகிறான். எம்பெருமான் இறைவா, முறையோ என்று வம்பவிழ் வானோர் அசுரன் வலி சொல்ல அம்பவள மேனி அருமுகன் போய் அவர் தன்பகை கொல் என்ற தற்பரந்தானே என்று இந்த முருகப்பெருமானுடைய தோற்றத்தை திருமூலர் பெருமான் கூறுகிறார். எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவிழ் வானோர் அசுரன் வலி சொல்ல. வானோர் என்பது மேல்நிலை ஊர்த்துவ கதியை அடைகின்ற ஜீவாத்மாக்களுக்கு இந்த அசுரத்தன்மையால் பலவிதமான துன்பங்கள் ஏற்பட்டு கீழே இழுக்கப்படுவார்கள். அவ்வாறு இழுக்கப்படுங்கிற ஒவ்வொரு ஜீவனும் இறைவனிடம் முறையிடும் போது அம்பவள மேனி அருமுகன், பவளம் போன்ற செந்நிற மேனியுடைய ஆறுமுகன் தன் பகை கொல் என்ற தற்பரம்தானே. இந்த அசுர தன்னுடைய சேனையிட ஞானமாகிய சேனைகளோடு ஞானமயமான வேலோடு இந்த அசுரத்தன்மைகளை நீக்கி அவர்களை நீங்கள் உயர்நிலைக்கு ஊர்த்துவ நிலைக்கு உயர்த்து என்று சிவபெருமான் தன்னுடைய ஒரு சக்தியை பிரித்து அனுப்பினார். இறைவனுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்று சிவபெருமானுக்கு 5 முகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அதோமுகம் என்பது கீழே இருக்கிற கீழ்முகமாக பாய்கின்ற அந்த முகம் அதோமுகம். இந்த அதோமுகத்தை ஊர்த்துவ முகமாக மேல்முகமாக ஏற்றும்போது அது ஆறுமுகம் ஆகிறது. இந்த ஆறுமுகத்தைத்தான் நாம் முருகப்பெருமான் என்று சொல்லுகிறோம். ஒரு முகத்தோடு சொல்வதும் இருக்கிறது, 6 முகம் என்று சொல்வதும் இருக்கிறது. அது 6 ஆதாரங்கள் என்ற நிலையில் 6வது ஆதாரத்திலே விளங்குகின்ற அந்த முருகப்பெருமான் அந்த துரிய நிலை என்ற நிலையில் விளங்குகிறார் என்பதும் இந்த ஆறுமுகப் பெருமானுடைய பிறப்பை பற்றி ஞான நூல்கள் கூறுகிறார். அதனால் இந்த இறைவன் ஒருவருக்கு ஒரு நாட்டிற்கு சொந்தமானவர், ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு சொந்தமானவர் என்றெல்லாம் இவற்றை பிரிவுபடுத்தி பிளவுபடுத்தி பார்க்க முடியாது. இறைவன் அனைவருக்கும் பொதுவானவராக இருக்கிறார். இறைவனே அனைத்துக்கும் படைப்பாளியாகவும் இருக்கிறார். இந்த நிலையில் இதிலெல்லாம் பேதம் பார்ப்பது என்பது மிக மிக ஒரு சாதாரணமான நிலை. ஆகவே ஆமே பிரான்முகம் 5 ஆறுயிர், ஆமே பிரானுக்கு அதோமுகம் ஆறுள, தாமே பிரானுக்கும் தன் சிர மாலைக்கும் நாமே பிரானுக்கு நரர் இயல்பாவே என்று திருமூலப் பெருமான் இதை தெளிவாக கூறுகிறார். நான் முதலில் கூறிய ஈசானம், தத்புருஷம் முதல் 5, அது தவிர அதோமுகத்தை சேர்த்தால் 6 முகம். இவற்றை உணர்ந்து வழிபட்டால் ஒருமுகமான மனநிலை ஏற்படும். இந்த அதோமுகம் ஊர்த்துவ கதியாக நின்று சிவநிலையாக மாறும்.
இந்த அதோமுகம் ஊர்த்துவ கதி என்ற மேல் கதிக்கு வராவிட்டால் மீண்டும் நர இயல்பாமே இந்த மானிட பிறவி நிலையில்தான் இருக்கும். அதனால்தான் ஆமே பிரான் முகம் ஐந்தொடும் ஆருயிர் ஆமே. பிரானுக்கு அதோமுகம் ஆருள. அதோமுகம் என்று 6 முகங்கள் இருக்கிறது. அந்த 6வது முகம் மேல்நிலை நோக்கி வருவதுதான் முருகப்பெருமானுடைய பிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டத்து உதிப்பார் கணேசர், இதயத்துதிப்பார் ஆறுமுகன் என்று சிவப்பிரகாச நூல் கூறுகிறது. இருதயத்தில் இருக்கிற சூரிய மண்டல வெப்பத்திலே முருகப்பெருமானும், விசுத்தி என்ற கண்டத்தில் கணேசர் என்ற விநாயகப் பெருமானும் உதிக்கிறார்கள். இப்படி தெய்வங்கள் உருவம் கொள்ளுவது என்பது ஒவ்வொரு தனி மனித உடலே ஒரு ஆலயமாக விளங்கி, அந்த தனி மனித உடலில் அனைத்து தெய்வங்களும் 33 தேவர்களும் சகலவிதமான வானுலகவாசிகளும் தேவர்களும் அசுரர்களும் மானிட உடலையே இடமாக கொண்டு வான்மண்டலத்தில் சொல்லப்பட்டவை தனியாக இருக்கிறது. அந்த சொல்லப்பட்ட அனைத்தும் ஒவ்வொரு மானிட தேகத்திலும் இருந்து கொண்டு செயலாற்றுகிறது. இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அசுரத்தன்மை உடைய மனிதன் எவ்வாறு வாழ்கிறான். நீதி நிதி நியாயம் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு தன் முன்னால் தெரிகிற இந்த உலகத்தின் வாழ்வுக்காக எதையும் செய்யலாம், எப்படியும் வாழலாம் என்பவர்களே அசுரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வேறு அதற்கு ஒரு உருவம் கொடுத்திருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமானது, கோரமான முகத்தை உடையது, விகாரமான பற்களை உடையது, சடைகளை விரித்து அது பயங்கரமான தோற்றத்தில் இருக்கிறது என்றெல்லாம் உருவகப்படுத்தியது. இந்த ஆசை, இந்த காம குரோதாதிகள் போன்ற இந்த மயக்கங்கள் இவைதான் இப்படி ஒரு விகார ரூபமாக அசுரர்களை குறிப்பிடுகிறது. காரணம், இவை ஆசை வயப்பட்டு இன்று நீங்கள் மானிட வாழ்வை பார்த்தால் இந்த ஆசை வயப்பட்டு மனிதன் செய்கிற குற்ற செயல்கள் கணக்கில்லாமல் இருக்கிறது. தாய் பிள்ளையை கொல்லுகிறாள், பையன் தாயை கொல்லுகிறான், பெற்றோர்களை கொல்லுகிறான், உடன் பிறந்தவர்களை கொல்லுகிறான். இப்படி பலவிதமான ஆசை என்ற ஒரு நிலையாலும் அஞ்ஞான இருளாலும் இந்த நிலையற்ற சொத்து சுகங்கள், தற்காலிகமான வாழ்வு, இவற்றிற்கு இவன் செய்கிற அதர்ம காரியங்கள் அளவில்லாமல் இருக்கிறது. இவைதான் அசுர குணங்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த அசுர குணங்களை எதிர்த்து உயர்ந்த நிலை பெற்ற உயர் குணத்தோடு வாழ்வது என்பது கடினமான வேலை. ஆகவேதான் இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போராட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் ஒரு மனிதர்கள் அல்ல. போராட்டம் என்றால் என்றாவது ஒரு நாள் முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் காலம் காலமாக இந்த 33 தேவர்கள் 33 என்பது ஒரு தத்துவார்த்தமாக சொன்னது. அந்த 33க்கு விளக்கங்கள் இருக்கிறது. அசுரர்களுக்கு எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. நல்ல குணங்கள் 33 தத்துவங்கள் நற்குணங்களாக, தேவர்கள் என்றால் உயர்ந்த நிலை பெற்ற குணங்கள் என்று அதை சொல்லுகிறார்கள். குணாதீதன், மனாதீதன் என்று இறைவனுக்கு பெயர். ஆகவே இவை ஒரு எல்லைக்குள் இருக்கிறது. அசுர குணங்கள் கணக்கில்லாமல் இருக்கிறது. இந்த அசுர குணங்கள் இந்த மண்ணில் மட்டுமல்ல, வெண்ணில் பல பிறவிகள் பல உடல்களில் எடுக்கும் போதும் இந்த அசுர குணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் அசுரர்களை தலையை வெட்டினாலும் மீண்டும் மீண்டும் அந்த தலை உருவாகி கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் புராணங்கள் சொல்லுகிறது. புராண கதைகளை காலம் காலமாக சொல்லி வருகிறார்கள் மனிதர்கள். காலம் காலமாக கந்த சஷ்டி திருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது.
சூரனை வதம் செய்வதை இன்றும் ஒரு வேடிக்கை கோலாகலமான நிகழ்ச்சி என்று ஒரு கொண்டாட்டமாகத்தான் நடக்கிறதே தவிர, இந்த அசுரன் யார்? நமக்குள்ளேதான் இருக்கிறான். நம்முடையமே நாமே அசுரன் நிலையில்தான் இருக்கிறோம். இந்த அசுர குணங்களை அழித்து மேல்நிலைக்கு பெற வேண்டும், செல்ல வேண்டும் என்கிற உண்மையை உணர்த்துவதுதான் இந்த கந்த சஷ்டி, அசுரனை அழிப்பது என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அசுரன் என்று புராணங்களில் வருகிற அனைத்து விஷயங்களும் மானிடன் இடம் உள்ள பேராசை, நீதி நெறிகளை மீறி இவன் ஆசை வயப்பட்டு செய்கிற அனைத்து காரியங்களும் அசுர காரியங்கள் என்றே கூறப்படுகிறது. எவன் ஒருவன் தானும் சிறப்பாக வாழ்ந்து இந்த உலகத்திற்கும் நல்ல வழிகளை காட்டுகிறானோ, நெறிப்படி வாழ்கிறானோ, முறையாக வாழ்கிறானோ, தனக்கென ஒரு சட்டதிட்டங்களை, தனக்கென்று ஒரு ஒழுக்க நெறிகளை வைத்து வாழ்கிறானோ அவன் உயர்ந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர, இங்கு வேறு எந்த விதமான உயர்வு தாழ்வுகளும் இல்லை. குணங்களால் தான் இந்த உயர்வு தாழ்வுகள் வருகிறதே தவிர பிறப்பாலோ மற்ற எந்த சூழ்நிலைகளிலும் வரவில்லை என்பதை புராண இதிகாசங்கள் தெளிவாக கூறியிருக்கிறது. இந்த அசுரர் நிலை பெற்றவர்களை அவ்வளவு தாழ்ந்து எடை போட்டுவிடக் கூடாது என்று நம்முடைய புராணங்கள் தெளிவாகவே கூறியிருக்கிறது. ஆனால் நாம் இந்த அசுரர்கள் என்றால் நாம் ஏதோ உயர்ந்த நிலையில் இருப்பது போலவும், இந்த அசுரர்களெல்லாம் மிக மோசமானவர்கள் என்று ஒரு பாடங்கள் மாறுபட்டு திரிவுபட்டே சொல்லப்பட்டு வருகிறது. இதை கேட்கிறவர்கள் அசுரன் என்ன மோசமானவனா? அசுரனை நாங்கள் கொண்டாடுகிறோம், அசுரனைத்தான் நாமும் கொண்டாடுகிறோம் என்ற ரகசியத்தை அறிவார்கள். முருகப்பெருமான் அசுரனை அழித்தார் என்று குணங்களை மாற்றினார். சூரபதுமனை அவனுடைய மாயை ஆணவ மலம் என்ற அந்த மலத்தை, கன்மமலம் மாயாமலம் என்ற தாரகன் சிங்கமுகனை அந்த குணங்களை மாற்றி இருப்பதிலே வலிவானது அந்த ஆணவ மலம். இந்த ஆணவ மலமே கன்மத்திற்கும் மாயைக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டையும் அவர் துடைத்துவிட்டு இந்த ஆணவ மலத்தை மாற்றுகிறார். சேவலும் மயிலுமாக என்றுதான் கந்தபுராணம் சொல்லியிருக்கிறது. இன்றளவும் அதுதான் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. அங்கு அழித்தல் என்பது நடக்கவில்லை. சூரனை ஆட்கொள்ளுதல், அசுர குணங்களை மாற்றி அவனை மேல்நிலைப்படுத்துகிற உயர்ந்த ஒரு அருள் செயல்தான் இந்த கந்த சஷ்டி என்பது. அசுரனை கொன்றதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆகவே முருகப்பெருமானே தேடிச் சென்று அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவனுடைய குணங்களை மாற்றி ஆட்கொள்ளுகிறார் என்றால், அந்த அசுரன் என்று சொல்பவன் பலகாலம் தவத்தை முயன்றவன். தன்னிடம் உள்ள அந்த அசுரத்தன்மைகளை மாற்றும்படியாக இறைவனிடம் நெடுங்காலம், அதனால்தான் சிவபெருமானிடம் தவம் இருந்தான். நீண்ட காலம் தவம் இருந்து 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆள வேண்டும் என்று வரம் பெற்றான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணம் என்ன என்றால், இந்த ஜீவாத்மா எத்தனை பிறவி எடுத்த போதிலும் இந்த உலக இன்பங்களில் அவனுக்கு சலிப்பு வருவதே இல்லை. எத்தனையோ நாடுகள், எத்தனையோ ஊர்கள், மீண்டும் மீண்டும் விண்ணுலகிலே பலவித உலகங்கள், இப்படி பலவிதமான போக போக்கியங்களிலே இவன் காலம் கழிப்பது 108 அல்ல, 1008 யுகங்கள் கூட அதில் இருக்கும். அந்த அளவு விஷயங்கள் இங்கு பறந்து விரிந்து கிடக்கிறது. இதில் என்று இவனுக்கு விரக்தியும் வெறுப்பும் ஏற்பட்டு இறைவனை நாடுகிறானோ, அந்த நிலையில் அது தனக்குள்ளேயே விளங்கி இருக்கிற அதோமுகமாகிய முருகப்பெருமான் அதுவரையிலும் கீழ்நிலையில் அதோமுகமான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஜீவனுக்கு மேல்நிலைப்படுத்துகின்ற செயல்தான் இந்த சூரசம்ஹார நிகழ்வு. அதனால் முருகப்பெருமான் எப்போதும் தோன்றுவார்.
எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். இப்படி தோன்றுகின்ற இந்த இறைவன் கருணைமயமானவன், அன்புமயமானவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லா ஜீவர்களுக்கும் பாதுகாவலனாக இருக்கிறார். அவையெல்லாம் விரித்து இந்த உலகத்தையும், வாழ்கின்ற உலகத்தையும், உலகத்திற்கு அப்பால் உள்ள விஷயங்கள் பலவற்றையும் இணைத்து கூறியவை இந்த புராண இதிகாசங்கள். இந்த மண்ணை மட்டுமே சார்ந்து இருக்கவில்லை. இந்த ஜீவன் பல பிறவிகளை அடைகிறது, பல உலகங்களுக்கும் சென்று தங்குகிறது. எந்த நிலையிலும் இந்த இறைவன் இந்த ஜீவனை விட்டு பிரிந்ததே இல்லை, பிரியப் போவதும் இல்லை. கவனித்து கொண்டே இருக்கிறார். பக்குவ காலம் வரும்போது அவனை ஆட்கொள்ளுகிறார். அதுவரை சாட்சியாக இருந்து இவனுடைய விருப்பப்படி இந்த ஜீவன்தான் விரும்பியது. 4 மாதமாய் குயவனை வேண்டிக் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். நந்தவனத்திலோர் ஆண்டி. நந்தவனம் என்பது இந்த மாயப் பிரபஞ்சம், விரிந்து பறந்து கிடக்கிற கணக்கில்லாத ஈர்ப்பு சக்திகளை உடையது இந்த நந்தவனம் என்ற உலகம். இந்த உலகத்தில் பலவிதமான இன்பங்கள் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இந்த ஜீவன் இறைவனிடம் இந்த உலக போகங்களை தூய்க்க வேண்டும் என்று வரத்தை வாங்கி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற இந்த ஜீவன் 4 மாதமாய் குயவனாகிய பிரம்மதேவனை வேண்டி இந்த உடலை கொண்டு வந்தார். அதை இந்த உலக வாழ்க்கையிலே தேவையில்லாமல் ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் என்பதை மறந்து பலவிதமான கூத்துக்களை ஆடி வந்த நோக்கத்தை மறைந்து அதை போட்டு உடைத்து விடுகிறான். மீண்டும் மீண்டும் இந்த உடம்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். இந்த உடம்பு மட்டுமல்ல, பல பல உடம்புகளிலும் அவன் விண்ணிலும் மண்ணிலும் பலவிதமான போக போக்கியங்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறான். அதற்கு ஒரு எல்லை என்பதே இல்லை. என்று இவனுக்கு சலிப்பு வருகிறதோ அன்று அந்த இறைவன் இவனுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் இவனுடைய குணங்களை நீக்கி ஆட்கொள்ளுகிறார். எவர் எவர் நினைத்து உயர்நிலை பெற வேண்டுமோ அவரவருக்கு அந்த இறைவன் கூடவே இருக்கிறார். கூடவே இருந்து அந்த உயர்நிலையை தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆகவே இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய தத்துவங்களை கதையாக சொன்னார்கள். அந்த அசுர நிலையிலே இறைவன் வந்து ஆட்கொள்ளுகிற நிலைக்கு பலவிதமான ஜீவாத்மாக்கள் இன்னும் வரவில்லை. அதை போய் ஒரு விழாவாக பார்த்துவிட்டு அதுவே அனைத்தும் முடிந்து விட்டது என்று அங்கிருக்கிற அந்த சின்ன குழந்தைகள் மிட்டாய், பலூன் என்று பலவிதமான விளையாட்டுப் பொருள்களை வாங்கி வருவது போல இந்த மானிடர்களும் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை கேட்டு பெற்று வந்து அத்தோடு நிறைவு பெற்று விடுகிறார்கள். இதனால் இவர்களுக்கும் ஆழமான அந்த புரிந்து செயல்படுகிற நிலை இல்லை. கேட்கின்றவர்கள் இவர்கள் சொல்லுகிற கதையை வைத்து கொண்டு விமர்சனம் செய்பவர்கள் எளிதாக செய்து விடுகிறார்கள். அவர்கள் நூலிலே இறை நூல்கள், ஞான நூல்கள் என்பவை பலவிதமான பொருள்களை உள்ளடக்கியது. அதை ஒரு ஞானம் பெற்றவர், ஞான அறிவு பெற்றவர் தான் அந்த பாடல்களுக்கும் புராணங்களுக்கும் விளக்கத்தை தர முடியுமே தவிர அதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அப்படி பொருள் கொள்ளவே முடியாது. அனைத்துமே நுட்பமாகவும் மறைவாகவும் பலவிதமான முடிச்சுக்களோடும் சொல்லப்பட்டது இந்த புராண இதிகாசங்கள், ஞான பாடல்கள். இவற்றை எப்படி புரிந்து கொள்வது என்றால் அவர் அதை விளக்குகின்ற ஒரு ஆசிரியர் தான் சில பாடங்களை விளக்க வேண்டும். அனைத்தையும் மாணவன் கற்றுவிட முடியாது. அவர் ஏற்கனவே கற்று இருக்கிறார், தேர்ந்திருக்கிறார். அப்படி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்று கூறுவார்கள். அதுபோல இறைவன்தான் இந்த விஷயங்களை இவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஒரு குறுமுகமாக ஆன்மீக ஞானத்தை பெற்றவர்கள்தான் அந்த பாடல்களுக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டும். அப்படித்தான் பாடல்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பசு பசு என்றால் வெளியே இருக்கிற பால் தருகிற பசுவுக்கும் பசு என்றுதான் பெயர். ஜீவாத்மாவுக்கும் பசு என்றுதான் பெயர்.
பசு பதி பாசம் என்று சித்தாந்த நூல்கள் கூறுகிறது. பயிர் என்று இந்த ஜீவனை பயிர் என்று கூறுவார்கள். அப்படி ஒரு வழக்கம் நம்முடைய நாட்டிலே அன்று முதல் இன்று வரை இருந்து வருகிறது. இந்த பயிர் இது ஞானமாகிய பயிர் என்ற பொருளிலும் வருகிறது. அதை தவிர இந்த ஜீவாத்மா என்ற நிலையிலும் இந்த பயிர் என்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறது. அதனால் இதனுடைய உட்பொருளை தெரிந்து கொண்டு அந்த பாடல்களை படித்தால்தான் நமக்கு ஒரு அறிவு தெளிவு கிட்டுமே அல்லாமல் அனைத்தையும் அப்படியே அந்த கதை வடிவாகவே சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை அப்படியே எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு தெளிவான ஒரு நிலை ஒருபோதும் கிட்டாது. அந்த காலங்களிலே பத்திரங்கள் எழுதுவதை இந்த சொத்து பத்திரங்கள் எழுதும்போது ஒரு மனிதனுடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய வாரிசுகளை 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் 4 பேருக்கு பயிர் 1 என்று போட்டு அவருடைய பெயரை போடுவார்கள். பயிர் 2 என்று போடுவார்கள். இதை நான் ஒரு அனுபவமான அந்த பத்திரம் எழுதுகிறவரிடம் கேட்டேன் பல காலங்களுக்கு முன்னால். இதையா பயிர் என்று போடுகிறீர்களே, என்ன விஷயம்? வழி வழியாக அப்படி போடுகிறார்கள், நாங்களும் அப்படியே போடுகிறோம் என்று சொல்லிவிட்டார். பெயரை போடுகிறீர்கள், பெயரை போட்டுவிட்டு பயிர் என்று போடுகிறீர்களே, இது என்ன காரணம் என்று கேட்டபோது அவருக்கு அதற்கு விளக்கம் தெரியவில்லை. இதைப்போல்தான் அனைவரும் இந்த சூன்ய சம்பாஷணை என்று மறைபொருளாக பல விஷயங்களை சொல்லியிருப்பார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ராமலிங்க வள்ளல் பெருமான் கூறுகிறார். இதை அப்படியே இன்றளவும் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர் அனைத்தையும் உணர்ந்தவர். இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு என்பதை தெரிந்து கொண்டவர். சுத்த தேகத்தில் இருக்க வேண்டும் என்பதும் ஜீவதாருண்ய ஒழுக்கம் என்பது பல விஷயங்களை போதித்திருக்கிறார். இந்த மண்ணுலகிலே வயிற்று பசி தீர்க்காதவனிடம் ஞானம் எடுபடாது என்று அந்த உணவுக்கான வழிகளை செய்திருக்கிறார். இதை அனைத்து ஞானிகளும் கூறுகிறார்கள். வயிற்று பசி தாண்டி இறைவனை அடைவது என்பது மிகச் சிலரால் மட்டுமே முடியுமே தவிர அனைவருக்கும் முடியாது. வயிற்றுக்கு சோற்றை கொடுத்த பிறகு ஞான செய்திகளை சொன்னால் இவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். போது திருமூலர் பெருமான் இந்த பயிர் என்பதற்கான விளக்கத்தை தெளிவாக கூறுகிறார். பாழே முதலாக எழும் பயிர், அப்பயிர் பாழாய் அடங்கிலும் பண்டை பாழ் பாழாகா, வாழா சங்காரத்தின் மாலயன் செய்தியாம், வாழாம் பயிராய் அடங்கும் அப்பாலிலே என்பது திருமந்திர பாடல். பாழ் என்பது இறைவனை பாழ் என்று ஞான நூல்கள் கூறுகிறது. இந்த உலகத்தில் பாழ் என்று அனைத்தும் பாழாகி போனது என்றால் வீணாகி போனது என்ற பொருளில் மனிதர்கள் அதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் யோக ஞான நூல்கள் பாழ் என்பதை முப்பாழும் பாழாய் முதற்பாழும் பெரும்பாழாய் அப்பாழுக்கு அப்பால் நின்று ஆடுமதை போற்றாமல் இப்பாழாம் வாழ்வை நம்பி இறப்போர்க்கொன்று ஈயாமல் துப்பாழாய் வந்தவினை சூழ்ந்தனையே நெஞ்சமே என்று சித்தர்கள் பாடல் கூறுகிறது. முப்பாழும் 3 பாழும் பாழாக முதல் பாழும் பெரும்பாழாய், அந்த பெரும் பாழ்வெளி என்று அதை சொல்லுவார்கள். வெட்டவெளி பாழ்வெளி என்பது இறைவனை குறிக்கிறது. பாழே முதலாக எழும் பயிர், அந்த பாழ் என்ற சிவனை பற்றி
எழுகின்ற பயிர் என்பது இந்த ஜீவான்மாவை பயிர் என்று சொல்லுகிறார்கள் ஞானிகள். திருமூலர் பெருமான் அதை உறுதி செய்து கூறுகிறார். அந்த பாழே முதலாத எழும் பயிர் சிவபெருமானை பற்றி உய்ய வேண்டும் என்று எழுகின்ற ஜீவாத்மா பயிர். தனுகரண புவனங்கள் என்று தினசங்காரத்தில் அதை தினந்தோறும் இறைவன் வந்து இந்த உடல் மாயா உடலை விட்டு விடுவிக்கிறார். விடுவித்த போதிலும் அது முழு விடுதலை அடையவில்லை. முக்தி என்ற பாழ் என்ற சிவநிலை பெறாது மால் அயன் வயப்பட்டு பிறக்கும். அதனால்தான் பாழாய் அடங்கினும் பண்டைப்பாழ் பாழாகா வாழா சங்காரத்தின் மால் அயன் செய்தியாம். தினந்தோறும் இந்த தனு உடல் இந்த மாயை என்ற பிடியிலிருந்து இறைவன் நித்த சங்காரம் என்று பிரித்து வைத்த போதிலும் இது முக்தி நிலை பெறாமல் மீண்டும் மீண்டும் திருமால் காத்தல் கடவுளாகிய திருமாலுக்கும் படைத்தல் கடவுளாகிய பிரம்மனுக்கும் ஆட்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால்தான் வாழா சங்காரத்தின் மாலயன் செய்தியாம் என்று கூறினார். இந்த ஆணவ மலம் அழியும் வரை இந்த சம்ஹாரம் முடிவு பெறாது. 3 மலங்களிலே மாயாமலம் கன்மமலம் என்பவை அழியும். ஆணவ மலம் அழிந்தால் தான் முக்தி என்று ஞான நூல்கள் கூறுகிறது. அந்த ஆணவ மலம்தான் அசுரன் என்று நான் முன்பே கூறினேன். அந்த மலத்தை ஆணவ மலத்தை அகங்காரம் என்ற அந்த நிலையை மாற்றி அந்த முக்தி நிலைக்கு செல்லுகிறார், இறைவன் கொண்டு செல்லுகிறார் என்பதுதான் அசுரனை அழித்தது என்று முன்பே நான் கூறி இருக்கிறேன். அந்த நிலையில் அந்த நிலை வந்தால் அதுவே சுத்த சம்ஹாரமாகி சிவநிலையாக மாறும். ஏன் இதை கூறுகிறேன் என்றால், பயிர் என்று இந்த இடத்தில் பல இடங்களில் பயிர் என்றே கூறுகிறார் திருமூலர் பெருமான். இப்படி பல இடங்களில் இந்த சொல்லாடல் இருக்கிறது. அதனால் ராமலிங்க வள்ளலார் அனைத்தையும் உணர்ந்தவர். அவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றால், இந்த இடத்தில் பயிர் என்பது ஜீவான்மாக்கள். இந்த உலக வயப்பட்டு உலகத் துன்பங்களால் வாடிக்கிடக்கிற ஜீவாத்மாக்களை பார்த்த போதெல்லாம் இவர் வாட்டமடைந்தார். இந்த மாயை தொடர்புகளை விட்டு இந்த ஜீவனை உய்விப்பது எப்படி என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருந்தது. அதனால்தான் அவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இது உலகத்திலே இருக்கிற அந்த தாவரங்களுக்கும் அது பொருந்துவதாக இருந்த போதிலும் ஞானிகளுடைய கோட்டிற்கு ஆழமான வேறு பொருள்கள் அனைவருக்கும் இருக்கும். அது சாமானிய பொருள் ஒன்று இருக்கும். அது ஞானியினுடைய மன எண்ணங்களை வெளிப்படுத்துகிற உட்கருத்துக்களும் அதிலே இருக்கும். ஆகவே அவர்தான் வல்லாரை பயன்படுத்துங்கள், கரிசலாங்கண்ணியை பயன்படுத்துங்கள் என்று பலவிதமான வைத்திய குறிப்புகள், பலவித மூலிகையுடைய தூதுவளையினுடைய பயன், இப்படி பல உணவுகளை தாவரங்களை பற்றி அவர் கூறியிருக்கிறார். அப்போது பயிரை கண்டபோது வாடியவர் இந்த இலைகளை எல்லாம் பறிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பறிக்காமல் இவற்றை பயன்படுத்த முடியாது. கரிசலாங்கண்ணி தைலம், திசலாங்கண்ணி சாப்பிட்டு கொண்டே வந்தால் பகலிலே நட்சத்திரம் பார்க்கலாம் என்றெல்லாம் அருட்பாவில் பல இடங்களில் வைத்திய குறிப்புகள் கணக்கில்லாமல் இருக்கிறது. வல்லாரையை வைத்து பல் துலக்குங்கள், நாயுருவியை வைத்து பல் துலக்குங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது வாடியிருக்கிற பயிரை கூட கண்டு வாடியவர் இந்த பயிர்களை எல்லாம் வெட்டாமல் பிடுங்காமல் இவற்றை பயன்படுத்த முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். ஆகவே ஞானிகள் கூறியது வாடிய பயிர் என்றால் இந்த பயிர் என்பது இந்த ஜீவான்மா. அதனால்தான் பத்திரத்தை எழுதும்போது இன்னாருடைய மகன் பயிர், அதாவது மகன் என்ற முறையில் இந்த பயிர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் எல்லோரும் எழுதினார்கள், நானும் எழுதுகிறேன் என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஞானிகள் நுட்பமான விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றால் இந்த ஜீவ கோடிகள் விய வேண்டும் என்ற பொதுவான கருத்தில்தான் இவையெல்லாம் கூறப்பட்டது. ஆகவே இந்த புராண இதிகாச செய்திகளும் இறைவனுடைய பிறப்புகளும்
இந்த புவனங்கள் என்பது 224 புவனங்கள் இருக்கிறது. இந்த புவனங்கள் ஒவ்வொரு அண்டங்களுக்கும் இவ்வாறு புவனங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாஸ்திர நுணுக்கங்களும் பிரிவுகளும் அவையும் மிகச் சிறந்த ஞான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. புவனங்கள் என்பது அண்டவெளியில் இருந்தாலும் மானிட உலகிலும் இருக்கிறது. உலகேழும் பெற்ற சீரபிராமி என்று கூறுகிறார்கள். ஏழு உலகங்களையும் அவர் பெற்றார் என்பது பொருள். புவனங்கள் 14ஐயும் பூத்தவளே பூத்த வண்ணம் காத்தவளே என்று கூறுகிறார்கள். அந்த 224 புவனங்களிலும் எந்தெந்த புவனத்திற்கு எந்தெந்த இறைவன் பொறுப்பாக இருக்கிறார், நடத்துகிறார் என்பதெல்லாம் இவற்றை வைத்துத்தான் இறை நிர்வாகம் என்று நான் பல இடங்களில் கூறுகிறேன். அதிலே ஒவ்வொன்றுக்கும் மகேஸ்வரர் பொறுப்பாக இருப்பார். அகோரர் சில உலகங்களுக்கு அகோரர் பொறுப்பாக இருக்கிறார். அகோரர் என்பது கருநிறமுடையவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்படி பல பல விஷயங்கள் புராண இதிகாசங்களை தோண்ட தோண்ட செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறது. இதில் ஞானிகள் சொல்லாதது, புராணங்களில் சொல்லாதது எதையுமே நாம் கற்பனை செய்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். மறைவாக பல விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். அதற்கு அந்த அறிவு கொண்டு பார்க்க வேண்டுமே தவிர, அதற்கு நாம் பெற்ற சாதாரண நூலறிவை வைத்து பார்த்தால் நிச்சயமாக மாறுபட்ட முரண்பட்ட பொருள்கள்தான் விளங்கும். அந்த நூலறிவிலும் மொழியறிவு மிக மிக குறைந்த நிலையில் இன்று போய்விட்டது. தமிழை பற்றி இப்ப நான் தமிழில் விருப்பமுடையவன், ஆர்வமுடையவன். தமிழில் அகராதி என்று ஒரு சொல்லுக்கு கணக்கில்லாத 246 எழுத்துக்களுக்கும் நான் டிக்ஷனரி என்று தமிழில் நிகண்டு வாசித்தவன் அல்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்த விஷயங்கள், ஞான விஷயங்களை பற்றியும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்த நிலைதான் இருக்கிறது. இப்படி நிலையில் அவர்கள் சொல்லப்பட்ட பலவிதமான நுட்பமான விஷயங்களுக்கு நான் எந்த அடிப்படை கருவி, அதற்கான திறவுகோலே இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், படிக்கிறேன் என்றால் அந்த செயல்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இவர்களே சாவியே போடாமல், பூட்டையே திறக்காமல் வெளியே இருந்துதான் இந்த ஆன்மீகம் செயல்படுகிறது. அந்த செயலை வைத்துக்கொண்டு எதிர்த்தரப்பு கேள்விகள் கேட்கிறார்கள். ஆகவே எந்த கேள்விக்கும் எவராலும் விடை பகர முடியாமல் இருக்கிறது. இதில் தவறு யார் மேல் இருக்கிறது என்றால், ஆன்மீகத்தில் நுழைந்தவர்கள், நுழைய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் உண்மையிலேயே நுழைந்திருக்க வேண்டும். அதை முறையாக கற்றிருக்க வேண்டும். அதில் எழுகின்ற கணக்கில்லாத சந்தேகங்களுக்கு இவர்களுக்கு விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும். அதை பிறருக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லக்கூடிய தகுதி இவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த இறைவனுடைய அனுபவ அறிவு, தரிசன அறிவு உள்ளிருந்து அந்த இறைவன் உணர்த்த வேண்டும். இத்தனை நிலைகள் இருந்தால் மட்டுமே இந்த புராண இதிகாசங்களில் ஒரு சிறிதளவு விளக்கத்தை நாம் கொடுக்க முடியும். கடலளவு இருக்கிறது இந்த சாஸ்திரங்கள். இவற்றை சுருக்கி சொல்ல வேண்டும் என்பது ஒரு சொல்லக்கூடிய ஆசிரியனுடைய ஒரு அருள் சக்தியும் இறையருளும் சேர்ந்து செயல்படுகிற நிலைதான் அது. இவ்வளவு இருக்கும்போது மேலோட்டமாக ஒரு கேள்வி, கோயிலிலே ஏன் கழிவறை வைக்கவில்லை என்று பல காலங்களுக்கு முன்பு கேட்கப்பட்டது. பள்ளியறை இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, நிவேத்தியம் என்று வைக்கிறார்கள். ஆகவே இறைவனுக்கு ஏன் கழிவறை இல்லை என்பதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள். அதற்கு இன்றளவும் எவரும் பதில் கூறவில்லை. காரணம், மனிதர்களே இறைவனை மனிதனாகவே பாவித்து வழிபாடுகள் செய்கிறார்கள். உண்மை பொருள் தெரியாமல் என்ற நிலையில் இது போன்ற கேள்விகளுக்கு விடை பகர முடியாது. அதற்கு நீண்ட விளக்கங்கள் கொடுத்து அந்த இறை தத்துவங்களை புரிந்து கொள்ளும் விதமாக சொன்ன பிறகுதான் இதற்கு விளக்கம் சொல்ல முடியும். இறைவனுக்கு நின்மலம் என்று பெயர். மலம் என்றால் அழுக்கு, குற்றம். நாம் கழிவுக்கும் அந்த பெயர்தான் வைத்திருக்கிறோம். மும்மலங்கள் என்று குற்றமான கழிவான பொருள்களை மலம் என்று கூறுகிறார்கள். ஆணவம், கன்மம், மாயை என்பது மும்மலம் என்பது
நம்முடைய சாஸ்திரத்தில் எல்லோரும் கூறக்கூடிய 96 தத்துவங்களில் பிரதானமான தத்துவம் இந்த மும்மலங்கள். இவற்றை நீக்கி இந்த செய்திகளை பேச முடியாது. ஆகவே இறைவனுக்கு மலம் என்பதில்லை, நின்மலன் என்று நிமலன் நின்மலன் என்றெல்லாம் இறைவனுக்கு பெயர் இருக்கிறது. ஆகவே இறைவன் உண்பதாகவும் உறங்குவதாகவும் நாம் பாவிக்கிறோமே தவிர இறைவனுக்கு ஊனும் இல்லை உறக்கமும் இல்லை என்பதெல்லாம் ஒரு நுட்பமான விஷயங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை கூறுகிறேன். இதை சற்று பொறுமையாக கவனமாக ஆழமாக கேட்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏனென்றால் இது கடினமான பொருள், கடினமான விஷயம். இதை கேட்டுக்கொண்டு வருபவர்களால் எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் எண்ணுகிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.